ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிரேட் 4 ஆர் ஒன்ட்ரஸ் வேர்ல்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் யூனிட் 1 2 லெசன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். இன்றைக்கி வந்து நம்ம யூனிட் 2 சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம், நேச்சர் ட்ரைல். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆக்டிவிட்டி 2. அதில் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். லுக் அட் த ஃபுட் பிரிண்ட்ஸ். ஃபுட் பிரிண்ட்ஸ்னால் என்னது? அதோட கால் தடம், ஓகேவா? காலோட அச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் கெஸ் த நேம் ஆஃப் த அனிமல்ஸ் தட் யூ திங்க் மஸ்ட் ஹேவ் கம் டு த பாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தான் கெஸ் பண்ண போகிறோம் இது எதோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம கெஸ் பண்ணணும் அந்த அனிமல் என்ன அனிமல் அப்படின்றத கெஸ் பண்ணணும். தட் யூ திங்க் மஸ்ட் ஹேவ் கம் டு த பாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர். தண்ணி குடிக்கிறதுக்கு பாண்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து திங்க் பண்ணணும், ஓகேவா? எந்த அனிமல்ஸ் வந்திருக்கோம் அப்படின்றது. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இது எதோட ஃபுட் பிரிண்ட் மாதிரி இருக்குது? பேர், BEAR, பேர். ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எது மாதிரி இருக்குது? டக். டக். இப்போ DUCK, டக். இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் பாருங்கள், க்ரோ. க்ரோ. கரெக்டாக க்ரோ மாதிரி தானே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். அப்சர்வ் அண்ட் ட்ரா த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் எனி அனிமல் இன் த ஸ்பேஸ் கிவன் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுனாலும் ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்து ஒரு 3 அனிமல்ஸோடது உங்களுக்காண்டி ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எதோடது ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹார்ஸோடது ட்ரா பண்ணுறேன். ஸோ ஹார்ஸோட ஃபுட் பிரிண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேட்டோடது ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கேட்டோட ஃபுட் பிரிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாக்ஸோடது ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃபாக்ஸோட ஃபுட் பிரிண்ட். ஸோ உங்களுக்காண்டி இன்னும் மோர் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது டக்கோட ஃபுட் பிரிண்ட், இது ஹார்ஸ், ஃபாக்ஸ், வைல்ட் கோட், பியர், க்ரோ, உல்ஃப். ஓகேவா? நீங்கள் இதை பார்த்து கூட ட்ரா பண்ணிக்கோங்க, ரொம்ப கிளியரான பிக்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், கண்டினியூஷன். சர்தக் வாண்டட் டு நோ அபவுட் அ பேர்ட். சர்தக் வந்து ஒரு பேர்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இட் ஹேட் அ லாங் டெய்ல் அண்ட் அ லாங் கர்வ்டு பீக் சிட்டிங் ஆன் அ ட்ரீ நியர்பை. அதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க? அதுக்கு லாங் டெய்ல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட பீக் வந்து எப்படி இருக்கான்? பெருசாக இருக்கான், கர்வ்டாக வளைஞ்சு இருக்குதான். சிட்டிங் ஆன் அ ட்ரீ நியர்பை, பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு. அவன் வந்து அந்த பேர்டு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் பேஜில் ஒரு பேர்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரீக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 2 பேஜஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த பேர்டோட நேம் என்னது? ஹார்ன்பில். ஹார்ன்பில், ஓகேவா? இந்த பேர்டை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் அ ஹார்ன்பில். இட் ஹேஸ் அ ஹெட் கியர் க்ரோயிங் அவுட் ஆஃப் இட்ஸ் ஃபோர்ஹெட் லைக் அ ஹார்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெட் கியர்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அதோட தலையில் வளர்ந்துருக்கு, கொம்பு மாதிரி வளர்ந்துருக்கு, இந்த பார்ட்டை தான் சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ ஹியூமன்ஸில் வந்து நம்ம ஹெட் கியர் சொல்கிறோம் அப்படின்னா ஹெல்மெட் போடுறோம், இல்லை கேப் போடுறோம், இதெல்லாம் ஹியூமன்ஸ்க்கு சொல்கிறோம். பேர்ட்ஸுக்கு நம்ம வந்து ஹெட் கியர்னு எதை சொல்லுவோம்னா அது தலையில் வளர்ந்துருக்கிறது, அது க்ரோத் ஆகிருக்கும் இல்லையா? கொம்பு மாதிரி வளர்ந்துருக்கும், இல்லை க்ரோன் மாதிரி, கிரீடோ மாதிரி வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வளர்ந்துருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெட் கியர் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் அ ஹெட் கியர் க்ரோயிங் அவுட் ஆஃப் இட்ஸ் ஃபோர்ஹெட். ஃபோர்ஹெட்னா அந்த முன்னாடி இருக்கிற நெத்தி மாதிரி. லைக் அ ஹார்ன்,
கொம்பு மாதிரி வளர்ந்துருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் ஹார்ன்பில். அதனால தான் இதோட நேம் என்ன வந்திருக்கான், ஹார்ன்பில் அப்படின்னு வந்திருக்கான். ஓகேவா, அது கொம்பு மாதிரி வளர்ந்துருக்கிறதுனால அது வந்து ஹார்ன்பில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சம் பேர்ட்ஸ் லைக் பீகாக் ஆர் கலர்ஃபுல். இப்போது ஹார்ன்பில்லோட ஃபீச்சர் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு வந்து என்ன இருக்குது, ஹெட்கியர் இருக்குது. கரெக்டாக. அதே மாதிரி பீகாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். while அதர்ஸ் லைக் அவுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபீச்சர் என்னது, அதுக்கு வந்து ஷார்ப் ஐசைட் இருக்கும். கரெக்டாக. அதனால தான் அதால் நைட்டு கூட ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். ஸோ owls have sharp eyesight that helps them to see at night. ஸோ ஒரு பேர்டுக்கும் ஒரு யூனிக்கான ஃபீச்சர் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நமக்கு வந்து ரைட்னு சொல்லிட்டு நேம் த பேர்ட்ஸ் ஷோன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பேர்ட்? Parrot. பேரட். இது என்ன பேர்ட்? Swan. ஸ்வான். இது என்ன பேர்ட்? ஸ்பேரோ. ஓகேவா, குருவி. இது என்ன பேர்ட்? Eagle. ஈகிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டியை. ஓகேவா. டேக் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் கிரெயின்ஸ், பெர்ரிஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இன் ஏ பிளேட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கிரெயின்ஸ், பெர்ரிஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. ஆன் அ பிளேட். Try to pick these food items using a spoon, a toothpick or a pair of sticks. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள். உங்களால் எதை கம்ஃபர்டபுளாக ஸ்பூனில் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். அப்புறம் டூத்பிக் வச்சு குத்தி எடுத்து பாருங்கள். எதெல்லாம் உங்களால் கம்ஃபர்டபுளாக டூத்பிக் வச்சு எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். அப்புறம் பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, சாப் ஸ்டிக் மாதிரி சைனீஸ்லாம் சாப்பிடுவாங்களா, அதை வச்சு எடுத்து பாருங்கள் எதை வந்து ஈஸியாக எடுக்க முடியுதுன்ட்டு. Fill the table below with appropriate tools for picking each of these food items. ஸோ கீழே நமக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். எதை ஃபில் பண்ணணும், எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸை எந்தெந்த டூல் வச்சு உங்களால் எடுக்க முடியும், அப்ராப்ரியேட் டூல்ஸை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு பாருங்கள். ஓகேவா. இப்போ கிரைன்ஸ் எடுத்துக்கோங்க. கிரைன்ஸுன்றது நீங்கள் ரைஸ், வீட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா. அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் டூத்பிக்கில் குத்தி எடுக்க முடியுமா? முடியாது. ஸ்பூன்ஸில் நீட்டாக அள்ளி எடுக்க முடியும்ல. ஸோ கிரைன்ஸை வந்து நம்மளால் ஸ்பூன் வச்சு தான் எடுக்க முடியும். பெர்ரிஸ், ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெர்ரிஸ், ராஷ்பெரி இந்த மாதிரி பெர்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து இது எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஃப்ரூட் மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், டூத்பிக் வச்சு குத்தி எடுக்கலாம். கரெக்டாக. அப்படி இல்லைன்னா பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ் வச்சு இப்படி பிடிச்சி, சாப் ஸ்டிக்ஸ் வச்சு பிடிச்சி எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து 2 ஆன்சர் போட்டுக்கலாம். டூத்பிக் வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஆர் பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ். இந்த கேர்ள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் ஐட்டம். நட்ஸ்னால் ஆல்மண்ட், பிஸ்தா, கேஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும்ல, இதை வச்சு எடுக்க முடியும். இதை உங்களால் ஸ்பூன்ஸ் வச்சு எடுக்க முடியும். அப்படி இல்லைனா வேறு எதால் எடுக்க முடியும், பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ் வச்சும் எடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது இதுக்கும். நெக்ஸ்ட் வந்து பீசஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட் பீசஸ் இருக்குது. ஃப்ரூட் பீசஸ் உங்களால் எதை வச்சு எடுக்க முடியும், ஃப்ரூட்ஸ் மாதிரி நமக்கு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ டூத்பிக் வச்சும் குத்தி எடுக்கலாம். பப்பாயா, வாட்டர்மெலான்லாம் பார்த்தீங்கன்னா டூத்பிக் வச்சு குத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. கரெக்டாக. அப்படி இல்லைன்னா பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேர் ஆஃப் ஸ்டிக்ஸ். ஓகேவா. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.